ஜிஎஸ்டிஆர் 3B குவார்டர்லி 24/5/21. ஐடிசி 04 அது நம்ம பேர் மறந்து போயிருப்போம், அந்த ஃபார்ம் மேண்டேட்ரி, அதுக்கு 31/5/21. இது போய் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு, அதை யாரும் கிளைண்ட் யாராச்சும் கேட்டாங்கன்னா கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ரிகார்டிங் ஜிஎஸ்டி ஆர்ஓசி எனி டவுட் நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். அப்புறம் ரிகார்டிங் இன்கம் டேக்ஸ் வந்து மரியாதைக்குரிய இனிய நண்பர் சீனியர் சாப்டர் எல்விஆர் சார் ரெடியா வந்திருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் லேபர் ஆக்ட் ஆன்சர் பண்றதுக்கு பெருமாள் சார் இருக்காங்க. நீங்களே எல்லாருமே நம்ம எல்லாமே மெச்சூர்டு, நீங்களே செல்ஃப் டிசிப்ளினா அவங்கவுங்க தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணிட்டு உங்க கொஸ்டினை கேட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கங்க. திருப்பி அந்தந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் ரெடி டு ஆன்சர் சார். ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட் கேட்டிருக்காரு, எந்த மாதத்துக்குன்னு கேட்கல மிஸ்டர் யுவராஜ், எந்த மாதத்துக்குன்னு கேட்டாருன்னா ஆன்சர் பண்ணப்படும். பெருமாள் சார் யாரும் சார்ட்ல போட்டிருக்காங்களா பாருங்க, இல்லைன்னா எல்விஆர் சார் நீங்க அந்த 19-20 டேட் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கீங்க சார், அத மட்டும் லைட்டா ஒரு 3 மினிட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க சார். சார் ரீசன்ட்டா ஒரு இது கேக்குதா டோன்? ஹலோ, நல்லா ஆடியபிளா இருக்கு சார். ஆடியபிளா இருக்கு சார். ப்ரொசீட் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, அதுல மிக முக்கியமான 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் எண்டட் 31/3/2020க்கு 31st March 2021 டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம சிலதை பண்ண முடிஞ்சது, சிலதை பண்ண முடியல, அதுக்கப்புறம் இதாகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 1920 March 2020 இயர் எண்டடுக்கு வந்து 31/5/2021 மட்டும் பண்ணலாம். அதாவது இந்த மாச கடைசி மட்டும் பண்ணலாம். முதல்ல பண்ணாம இருந்தது, இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி ரிட்டர்ன் எனேபிள் ஆகலன்ட்டு இருந்தாங்க. இப்ப ரிட்டர்ன் எனேபிள் ஆயிடுச்சு, ஃபைல் பண்ண முடியும். ஏதாவது பெண்டிங் கேஸ் இருந்ததுன்னா அது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 2வது அந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்கிற சாராம்சம் வந்து 148 நோட்டீஸ், அதாவது ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வந்து 1/4/2021க்கு டியூ டேட்டா இருந்தா அது 31/5க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல கொடுக்குற டைம். அதே மாதிரி டிடிஎஸ் பாத்தீங்கன்னா 2-3 செக்ஷன், எஸ்பெஷலி வந்து இந்த 1 crore கீழே இருக்கிறவங்க இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் டிடிஎஸ் பிடிக்கிற செக்ஷன் வந்து 194 IB ரெண்ட், 194 M வந்து கான்ட்ராக்ட். இந்த செக்ஷனுக்கெல்லாம் 34/2021 பேமெண்ட் டியூ டேட், டிடிஎஸ் பேமெண்ட் டியூ டேட் இருந்ததை 31/5 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 4வது சப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் 61 ஸ்பெஷல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அதை வந்து டாக்ஸ் ஆடிட் அசஸ்சி தான் ஃபைல் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த 2 lakh மேல இருக்கிற சேல்ஸை வந்து ஃபைல் பண்ணோம். அதுக்கு உண்டான டியூ டேட் வந்து 30th April இருந்தது, 31/5 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சர்க்குலருடைய 4 சப்ஜெக்ட், ஒன்னு ரிட்டர்ன் ஃபைலிங், இன்னொன்னு அசஸ்மெண்ட் டைம், இன்னொன்னு டிடிஎஸ் செலக்டிவ் செக்ஷனுக்கு, இன்னொன்னு வந்து ஃபார்ம் 61. இந்த 4க்குமே டியூ டேட் வந்து 31/5 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா 1920 வந்து யாராவது 31/3/2021 ஃபைல் பண்ண விட்டு போயிருந்ததுன்னா இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைல் பண்ணி நம்ம 31/5க்குள்ள நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கு சம்பந்தப்பட்ட ரிட்டர்ன் எனேபிளிங் ஆப்ஷனும் அந்த போர்ட்டல்ல எனேபிள் ஆகுது. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க சார். அடுத்த क्वेश्चन வந்துட்டோம். ஒரே ஒரு சந்தேகம் சார் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த போர்ட்டல்ல வந்து 1920க்கு ஃபைல் பண்றதுக்கு ஓபன் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். 1920 ஆயிடுச்சு. சரி சரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் சார் இந்த ஜிஎஸ்டிஆர் 1க்கு கேட்டிருக்காங்க. 1க்கு வந்து மார்ச்சுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஏப்ரலுக்கு மட்டும் 26/5/21. அதே ஜிஎஸ்டிஆர் 1 ஐஎஃப்எஃப்ல இருந்தா மார்ச்சுக்கு உள்ளதுக்கு ஏப்ரல்ல 28/5/21. அப்புறம் ஐடிசி 04 பத்தி லிட்டில் அபவுட் கேட்டிருக்காரு மிஸ்டர் அனில்குமார். ஐடிசி 04ங்கிற ஃபார்ம் ஜாபருக்கு கொடுக்கிற பிரின்சிபல் ஜாபருக்கு ஃபைல் பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் ஃபைல் பண்றது. அவர் ஜாபருக்கு கொடுக்கும் போது எவ்ரி குவார்டர்லி பண்றது. டியூ டேட் எவ்ரி சக்சீடிங் குவார்டர் 25th. அதாவது 17/18க்கும் 18/19 மட்டும் வேவர் கொடுத்தாங்க. 19/20 கொடுக்கல. இதுக்கு 5,000 லேட் ஃபீ. இப்போதைக்கு வர அந்த லேட் ஃபீ ஆன்லைன்ல வரல. அதனால 19/20/2021 ஃபைல் பண்ணாம இருந்தா பண்ணிக்கங்க. இப்போதைக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடிசி 04க்கு நம்ம அந்த ஜனவரி மார்ச்சுக்கு ஏப்ரல் 25 டியூ டேட். அத இப்ப ஏப்ரல் 25ங்கிறது 31/5ன்னு மாத்திருக்காங்க. ரைட் சார். இப்போ அடுத்த क्वेश्चन எல்விஆர் சாருக்கு சொல்லுங்க. அதாவது டிடிஎஸ் டிடக்ஷன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் டியூரிங் தி ஃபைனான்சியல் இயர் 2021
sorry, rent, whether it is applicable for maintenance charges paid to the owner also னு கேட்டிருக்காங்க. இல்ல அது நேச்சர் ஆஃப் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவு என்னோட இதை பொறுத்தளவு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரெண்ட் ஒரே மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சேர்த்து கொடுக்கறதா பெட்டர் ஆக்சுவலா. செக்ஷன் அப்படித்தான் இருக்கு, சேர்த்து கொடுக்கறது பெஸ்ட் ஆக்சுவலா. சார் எல்விஆர் சார், அடுத்த क्वेश्चन உங்களுக்கு. டிடிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் 21-22 இருக்குல்ல சார், அதுக்கு வந்து 194 ஐயையும் 194 ஐபியையும் லைட்டா டச் பண்ண சொல்றாங்க சார். 194 டிடிஎஸ் டிடக்ஷன் பர் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். 194 ஐ வந்து ஐபி, இதுல கான்செப்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 194 ஐங்கிறது வந்து முதல்ல டாக்ஸ், இட் இஸ் ரிலேட்டிங் டு த ரெண்ட் டிடிஎஸ் அதுலயே போட்டிருக்கு. 194 ஐ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 194 ஐய பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஆடிட் கேஸ் இருந்தா பண்ணணும்னு இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருந்தா டிடிஎஸ் பிடிக்கணும் ஆக்சுவலா. இது 194 ஐ. அந்த ரெண்ட் வந்து 2,40,000க்கு மேல இருந்தா டிடிஎஸ் பிடிக்கணும். 194 ஐபிங்கிறது நான் டாக்ஸ் ஆடிட் கேஸுக்கு டிடிஎஸ் இருந்தா பிடிக்கிறது. ஃபண்டமெண்டல் கான்செப்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 194 ஐ ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேல இருந்தா பிடிக்கணும். அதோட டோட்டல் பேமெண்ட் தேர்ஷோல்ட் லிமிட் வந்து 2,40,000, ஆவரேஜா 20,000 per month வரும். 194 ஐபி பொறுத்தளவு பர் மந்த் இண்டிவிஜுவல் அதர் தென் 194 ஐல ஃபால் ஆகாததெல்லாம் 194 ஐபில ஃபால் ஆகும். ப்ரொவைடட் ரெண்ட் வந்து 50,000 per month இருந்தா ஃபால் ஆகும். இதுதான் கான்செப்ட். பெருமாள் சார், ஜிஎஸ்டி டிடிஎஸ் டிசிஎஸ் கேக்குறாங்க, சொல்லுங்க சார். ஜிஎஸ்டில வந்து டிடிஎஸ் அண்ட் டிடிஎஸ், அதாவது சார் இந்த டிடிஎஸ் பொறுத்தவரை இது வந்து யாரு பிடித்தப்ப நீங்க வந்து ஒரு டாக்ஸ் பேயர் வந்து கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்ல பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், இல்ல லோக்கல் அத்தாரிட்டிஸ், இவங்களுக்கு மட்டும் நீங்க சப்ளை ஆஃப் மெட்டீரியலோ சப்ளை ஆஃப் சர்வீசஸோ எது பண்ணியிருந்தா மோர் தேன் தி 2.5 lakhs இன் ஃபினான்சியல் இயர்ல பண்ணியிருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஎஸ் வந்து அவங்க புடிச்சு நம்ம அக்கௌண்ட்ல கட்டிடுவாங்க. இது வந்து நமக்கு போர்ட்டல்ல டைரக்டா வந்துடும். டிசிஎஸ் பொறுத்தவரை வந்து என்னன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டருக்கு சப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இதுல வந்து நமக்கு பிரைவேட்டா பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இது நேஷனலைஸ் பேங்க்ஸ், இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் போய் அடுத்து மிதுன் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டின் நானே வச்சுட்டு ஆன்சர்ஸ் பண்றேன். இஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் இஸ் கிரேட்டர் than the sales in a given month, how to show in GSTR 3B? Can we consider the sales return as a purchase and take ITs? மிதுன் ராம், நீங்க தேவேந்திர சார் பையன், நீங்க மோர் நாலேஜபிள் பர்சன். இது தவறு, பண்ணக்கூடாது. உங்களுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருந்தா அந்த மாதத்துக்கு இருக்க சேல்ஸ் செலவு கழிச்சுக்கிட்டு பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்ல போய் தான் பண்ணணும். ஐடிசி பர்ச்சேஸ் இன்வால்வ்ல மட்டும் தான் பண்ணணும், பண்ணக்கூடாது, தவறு. அடுத்து அரவிந்தன் ஒரு பெரிய கொஸ்டின் போட்டிருக்காரு, அதை நீங்க வாசிங்க சார். நீங்க வாசிங்க. நல்லா கேட்டுக்கங்க. A trader who is running retail textile business crosses the threshold limit and wants to get registered under GST. அதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ் threshold limit தாண்டியாச்சு, ஆர்சி எடுக்கணுமா. If registered, get registered, he can claim ITC on purchase for the previous 1 year before the date of registration. Yes. If claimed, the supplier may have filed under B2C and the newly registered person cannot get the purchases enlisted in GSTR 2B for the stock in hand. How can he claim ITC for the old bills? Please explain. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவரை சொன்னது கரெக்ட். லாஸ்ட் 1 இயர்க்குள்ளதுக்கு நம்ம பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி கமர்ஷியல் இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாதனால. இப்ப ரிவைஸ்ட் இன்வாய்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் கொடுக்கலாம், அது 2Bல வராது. அவங்க அதுக்கு செப்பரேட் ஃபார்ம் இருக்கு. ஐடிசியில ஏதோ ஒரு ஃபார்ம் நம்பர் மறந்து போச்சு. நான் அந்த ஃபார்ம் நம்பரை நான் கிளாஸ் முடிஞ்சோம் டெலகிராம்ல போடுறேன், அது உண்டு. ஆர்சிஎம் என்ன கேட்கிறார் ஃபார் ஏர் ஃப்ரைட் ஓன். சார் வந்து ஆர்சிஎம் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டுக்கு தான் ஆர்சிஎம் வரும், எக்ஸ்போர்ட்டுக்கு ஓஷன் ஃப்ரைட்டுக்கு ஆர்சிஎம் வராது. ஆர்சிஎம் கொடுத்து சிஐ மெத் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் மெத்தட்ல 10%க்கு 5% கட்டினா ஐடிசி கிடையாது, 10% 18% கட்டினா ஐடிசி உண்டு. ஸ்டாக் ப்ரோ இத படிங்க சார். பெருமாள் சார், அதாவது சார் இது வந்து எல்விஆர் சாருக்கு, அதாவது ஸ்டாக் புரோக்கர் doing share trading in the name of his wife, whether this loss can be set off against husband income. ஒரு அசசியோட இன்கம் இன்னொரு அசசியோட இதுல செட்டப் பண்ண முடியாது. அது ஒய்ஃப் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, செப்பரேட் பேன் நம்பர் அவங்களோட லாஸ் அவங்களோட இன்கத்துல தான் சென்ட் பண்ணணும். ஈவன் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரிலேஷன் இருந்தா கூட செட்டப் பண்ண முடியும்.
மிஸ்டர் ரகு ஃப்ரம் திருப்பூர். ரெகுலர் டு காம்போசிஷன் சார். ரெகுலர் டு காம்போசிஷன் வந்து நீங்க போக முடியாது. காம்போசிஷன் டு ரெகுலர் எப்ப வேணா மாறிக்கலாம். ரெகுலர் டு காம்போசிஷன் நீங்க மாற முடியாது. அந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் மாற முடியும். அடுத்த ஃபினான்ஷியல் முறை இந்த ஃபினான்ஷியல் எண்ட்லயே இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்க மாற முடியாது. அடுத்து எல்விஆர் சார் உங்களுக்கு क्वेश्चन. Can you tell about section 195? ஆமா, TDS payment to NRI. TDS payment ஷார்ட்டா சொல்லணும்னா ஃபாரின் பேமெண்ட் எல்லாமே TDS வரும். இந்த நம்ம டொமஸ்டிக் செக்ஷன் மாதிரி 194ல இருந்து ஆரம்பிச்ச அந்த மாதிரி கிடையாது. ஒரே செக்ஷன் 195. இதுல வந்து சாராம்சம் என்னன்னா ஃபாரின் பேமெண்டா இருக்கணும் நம்பர் 1. நம்பர் 2 வந்து டாக்ஸபிள் இன் இந்தியாவா இருக்கணும். இது எப்படி டிசைட் பண்றதுன்னா செக்ஷன் 9 ஒரு செக்ஷன் இருக்கு. அது பிரகாரம் டாக்ஸபிள் இன் இந்தியாவான்னு பார்க்கணும். இந்த டாக்ஸ் 2 கண்டிஷன், ஃபாரின் பேமெண்ட் அண்ட் டாக்ஸபிள் இன் இந்தியா அப்படிங்கறத அந்த செக்ஷன் 9 பேஸ் பண்ணி அதை நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிடிஎஸ் லைபிலிட்டி வரும். டிடிஎஸ் ரேட்டை பொறுத்தளவு நமக்கு இன்கம் டாக்ஸ்ல ஒரு ரேட் இருக்கும். எந்த கண்ட்ரிக்கு பே பண்றோமோ அந்த கண்ட்ரியோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதுல ஒரு ரேட் சொல்லி இருக்கும். ஸோ இன்கம் டாக்ஸ் ரேட்டா அல்லது டிடிஏ ரேட்டா, இந்த ரெண்டுல எது அட்வான்டேஜா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் அந்த கண்ட்ரியோட டாக்ஸ் ரெசிடென்ட் சர்டிபிகேட் வேணும். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பாயிண்ட், டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 195 நம்ம பிடிக்க மறந்துட்டோம் இல்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த டொமஸ்டிக் பேமெண்ட்ல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 30% தான் டிசலவ் பண்ணுவாங்க. இதுல வந்து 100% பேமெண்ட் வந்து டிசலவ் ஆயிடும். ஸோ அதனால வந்து டொமஸ்டிக் பேமெண்ட்டுக்காக ஒரு இது இருக்கு ஆப்ஷன். நம்ம டிடிஎஸ் பிடிக்க மறந்துட்டா கூட அந்த ரிசிபியன்ட்டோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி நம்ம தவிர்க்கலாம். ஆனா இந்த ஃபாரின் பேமெண்ட்டை பொறுத்தளவு டொமஸ்டிக் பேமெண்ட் கொடுக்குற கான்சென்ட்ரேஷனை விட டபுள் டைம் கொடுக்கணும். ஏன்னா இதோட டிஸ்அலவன்ஸும் ஜாஸ்தி. ஆப்போசிட் பார்ட்டியை நம்மளால ஃபியூச்சர்ல ட்ரேஸ் பண்ண முடியும். அடுத்த क्वेश्चन சார், if the sales return is high sales during the month of March 2021, how to show in 3B? சார் இதை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி இப்போ மிதுனுக்கு ஆன்சர் பண்ணேன். அதே தான் லோகதான் சார் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட், நீங்க கேட்கறது மார்ச் 21 இருக்கு. நான் பினான்சியலி மாறுதேன்னு கேட்குறீங்க, கஷ்டம் புரியுது. நடுவில் வாட்ஸ்அப்ல வந்து மைனஸ் போட்டோ எடுத்துக்கிறது ப்ராக்டிகலா அங்கே ட்ரை பண்ணா எடுக்கல, வேற வழி இல்லை. பல பேர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேவரல் ரிப்ளை எதிர்பார்க்கலாம் சார். We are providing service to SEZ and they are asking not to charge GST. We need to apply IEC and also LUT for this. Sir, Mr. Yadav Balaji கேட்டிருக்காங்க. சார் எல்யூடிக்கு ஐக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க எஸ்இசெட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல எஸ்இசெட்டுக்கு பண்ணாலும் வித் பேமெண்ட்னா ஐஜிஎஸ்டி தான். சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கிடையாது. இதுல என்ன பிராக்டிகல் பிரச்சனை வருதா, நிறைய நோட்டீஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க எஸ்இசெட்டுக்கு நீங்க வந்து எல்யூடில பே பண்றீங்க, எல்யூடி போட்டுக்கிட்டு நீங்க சப்ளை பண்றீங்கன்னா, நீங்க சப்போஸ் நீங்க ஒரு கேட்டரிங் ஃபுட்டு சப்ளையரா இருப்பீங்க, அது சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கும். எஸ்இசெட் சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் தான் என்டாஸ்மெண்ட் இருக்கும், ஃபுட்டு சப்ளை இருக்காது. அப்ப அந்த எஸ்இசெட் ஆபீசர் என்னன்னா நோட்டீஸ் கொடுக்குறாரு. சோ அவங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்கு மட்டும்தான் எல்யூடி போட்டு சப்ளை பண்ணணும். அது இல்லாம ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி இல்ல நான் வந்து எஸ்இசெட்க்கு சப்ளை பண்றேன், இல்ல மேன் பவர் கன்சல்டன்ட் எஸ்இசெட் டெவலப்பருக்கு சப்ளை பண்றேன், இல்ல நான் வந்து ஃபுட்டு சப்ளை பண்றேன், நீ ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சப்ளை பண்றேன், இல்ல நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் அந்த எஸ்இசெட் சப்ளை பண்றேனாலும் வெங்கட்ரமணி சார் எஸ்இசெட்டுக்கு டாக்ஸ் ஆடிட் பார்த்தாலும் அவர் ஐஜிஎஸ்டி போட்டு தான் பண்ணணும். ஏன்னா வெங்கட்ரமணி சாரோட சர்வீஸ் அந்த எஸ்இசெட்டுக்கு என்டாஸ் ஆயிருக்காது, சாஃப்ட்வேர் கம்பெனி தான் என்டாஸ் ஆயிருக்கும். இது பிராக்டிகலா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய நான் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க அதர் தான் என்டார்ஸ்மெண்ட் இல்லாதுக்கெல்லாம் வித் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் போட்டுட்டு அவங்களை ரீஃபண்ட் வாங்கிக்கிறது அட்வைஸ். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन எல்விஆர் சாருக்கு, அதாவது பெருமாள் சார் வரிசைப்படி போறீங்க. இல்ல அத இருக்கு எனக்கு வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 1H ஆஃப் செக்ஷன் 206 have been made effective from 1st October 2020 ன்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல சொல்லியிருக்காரு விநாயகம் பாண்டிச்சேரியில இருந்து. சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். 206 1Hங்கிறது ஒண்ணு இல்ல, சேல் ஆஃப் கூட்ஸுக்கு போன டைம் 1st October 2020ல வந்திருக்கு. இது வந்து சேல் ஆஃப் கூட்ஸுக்கு செல்லர் பிடிக்கணும். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, செல்லரோட ப்ரீவியஸ் டர்ன் ஓவர் 10 crore மேல போயிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, பர்ச்சேஸ் அவரு சேல் பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு 50 லட்சத்துக்கு மேல டர்ன் ஓவர் போயிருக்கணும். 0.1% பிடிக்கணும் டிடிஎஸ் ஆக்சுவலா. ஆனா இதுல என்ன ஒரு டெக்னிக்காலிட்டின்னா 50 லட்சத்துக்கு மேல போனா டிடிஎஸ் லைபிலிட்டி அட்ராக்ட் ஆகுது. ஆனா பேமெண்ட் வந்து எப்ப ரிசீவ் பண்றோமோ அப்ப டிடிஎஸ் புடிச்சா போதுங்கிறது இருக்கு. அதாவது டிசிஎஸ் லைபிலிட்டி, சார் இது டிசிஎஸ் செக்ஷன். டிசிஎஸ் லைபிலிட்டி வந்து 50 lakh கிராஸ் ஆனாவே அக்ரூவ் ஆகும். பட் அதோட ஆக்சுவல் கலெக்ஷன் வந்து பேமெண்ட்டுக்கு டிஃபர் பண்றாங்க. இது ஒண்ணு.
இந்த 206C 1H வந்து 50 lakh turnover எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ண எக்ஸம்ப்டட் இருக்கு. கவர்மெண்ட்டோ அல்லது அதர் டிபார்ட்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி இவங்களுக்கு எல்லாம் பண்ணுனா இந்த 206C 1H அட்ராக்ட் ஆகாது. இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த 194Q ஒரு செக்ஷன் இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. அவர் வந்து பையர் பிடிக்கணும். பையருக்கு 10 கோடிக்கு மேல போய் அவர் 50 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணா பிடிக்கணும். அப்ப அந்த 206C 1H செல்லருடைய பாயிண்ட், 194Qங்கிறது பையரோட பாயிண்ட். இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் பண்றப்போ 194Q பிடிச்சா போதும். இந்த 194Qங்கிற செக்ஷன் வந்து 17/2021 இருந்து ஆபரேஷனுக்கு வருது. as on today 206 1H அந்த 10 கோடி 50 லட்சம் பேமெண்ட்ல. சார் அடுத்து பெருமாள் சார், அடுத்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஃபார் அக்குமுலேட்டட் ஐடிசி, வாட் இஸ் த ப்ராசஸ்? சார் ரீஃபண்டை பொறுத்தளவு இம்போர்ட்டிவ் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கோ இல்ல எக்ஸ்போர்ட்டுக்காக தான் உண்டு. உங்களுக்கு அக்குமுலேட்டர் ஐடிசி ரீசன் என்னன்னு பார்க்கணும். இருந்தா தான் நம்ம ரீஃபண்டுக்கு எலிஜிபிளான்னு பார்க்க முடியும். அடுத்து மிஸ்டர் யுவராஜ், மை கிளைண்ட் இஸ் ஷிப்பிங் ஏஜென்ட், வி வாண்ட் டு பே RCM. சார் நீங்க ஷிப்பிங் ஏஜென்ட்னா பண்ண வேண்டாம், உங்க நேச்சர் ஆஃப் பிசினஸே அதுதான், தேவையில்லை. அடுத்து ஒன் ப்ரிப்பரேட்டர் இஸ் ஹேவிங் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் டிரான்ஸ்போர்ட் புக்கிங் அண்ட் சேம் பர்சன் இஸ் டூயிங் கமிஷன் பேசிஸ், டஸ் இஸ் சப்போஸ் டு பே ஜிஎஸ்டி ஃபார் கமிஷன் ரிஸ்க்? கண்டிப்பா கமிஷன் ரிஸ்க் ஜிஎஸ்டி வரும் சார், ஒரு பேன் பேசிஸ். அடுத்து எல்விஆர் சார், உங்களுக்கு ட்ரஸ்ட் ரினிவல் எனி எக்ஸ்டென்ஷன்? இல்ல, இப்போ வித் டியூ டேட் தான் இருக்கு. அது ஒண்ணு இப்போ இது மட்டும் ஜூன் மட்டும் பண்ணலாம். அது சிம்பிளான ஃபார்ம் தான். ஒரு ஃபார்ம் எங்க ஆபீஸ்ல பண்ணிருக்கோம். பேசிக்கா என்ன வேணும்னா 3 வருஷத்து அக்கௌண்ட்ஸ், மீதி அபார்ட் ஃப்ரம் த டீடைல்ஸ் 3 ப்ரீவியஸ் இயர் அக்கௌண்ட்ஸ், அந்த ட்ரஸ்ட் டீடு, அந்த ட்ரஸ்ட் பழைய 12A ரெஜிஸ்ட்ரேஷன், இது இருந்தா மீதி எல்லாம் நேம், அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இந்த 3 பேசிக் டீடைல் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி கோடு வருது. ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப அட் பிரசன்ட் ஜூன் மட்டும் டைம் இருக்கு, அதுலயே நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். பெருசா ஒன்றும் கஷ்டம் இல்லை. 1 பேஜோ 2 பேஜோ ஃபார்ம் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனோட அந்த PDF ஃபைல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா ஈஸியா கோட் நம்பர் வந்துடும். ஸோ பண்ணிக்கலாம். அடுத்து பெருமாள் சார். சார் எல்விஆர் சார், உங்களுக்கு தான். ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ITR processed, but we got a notice from income tax regarding the interest income mismatch. Should we revise the return of accept of the mismatch and pay later? ஆக்சுவலா இவர் சொல்றது வந்து 20 இன்ட்ரெஸ்ட் இன்கம் மிஸ்மேட்ச்னா, இவர் சொல்றது வந்து 26 இயர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கணும். இவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கணும். அதனால மிஸ்மேட்ச் இருக்கும். ஆனா இது வந்து மிஸ்மேட்ச்ங்கிறது வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். 26 இயர்ஸ் விட நம்ம டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல அதிகமா இருந்து டிடிஎஸ் குடிக்காம இருந்து ஜஸ்டிபிகேஷன் இருந்தா அப்படியே விட்டுறலாம். ஒருவேளை 26 இயர்ஸ்ல 10,000 இருந்து நம்ம ரிட்டர்ன்ல வந்து 7,000 இருந்ததுன்னா அந்த 3,000க்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்துட்டு, அது வந்து 26 இயர்ஸ்ல ஆப்போசிட் பார்ட்டி டிடிஎஸ் ரிட்டர்ன் தப்பா ஃபைல் பண்ணதுனால அந்த அமௌண்ட் ஏறி இருந்ததுன்னா அவரை ரிவைஸ் பண்ண சொல்லலாம். இல்ல நம்ம சைடு தப்பா இருந்ததுன்னா பண்ணணும். இது வந்து எதை மிஸ்மேட்ச் பண்ணணுங்கிறத விட ஃபர்ஸ்ட் எது கரெக்ட்ங்கிற ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒன்னா ரிட்டர்னை திருத்திக்கலாம். இல்ல 26 இயர்ஸ்ல வர இன்ஃபர்மேஷன் இதா இருந்ததுன்னா ஆப்போசிட் பார்ட்டிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த டிடிஎஸ் ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணலாம். இல்ல சார், இவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க ரிட்டர்ன்ஸ், அப்ப வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அது கூட பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இப்ப ரிவைஸ் ரிட்டர்னுக்குள்ள இருந்தா பண்ணலாம். ஆக்சுவலா ரிவைஸ் ரிட்டர்ன் டைம் இப்ப இந்த 20 கூட இப்ப கொடுத்திருக்காங்களே, 1920னா பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்னா இப்ப ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அடுத்து GSTR 4 annual return inward supply only, bill of supply it mandate. சார் inward supplyனா பர்ச்சேஸ் கண்டிப்பா ஜோதிவாசன் சார் அப்லோட் பண்ணி ஆகணும். அடுத்து பெருமாள் சார், நம்ம எல்விஆர் சாருக்கு சார் நான் क्वेश्चन வாசிக்கிறேன். எல்விஆர் சார், இன்கம் டாக்ஸ் லாகின் ஷோயிங் டீடைல்ஸ் ஆஃப் வேலிடேஷன் ஃபெயில்டு பேங்க் அக்கவுண்ட்ஸ். A reason for failure, PAN not linked to the account. Reason B, account to be taken by taxpayer linked with PAN with the bank account. Contact branch for further information. Bank told PAN linked. ITR processing completed on January 21, but refund not received. 26A showing name Ravi Devi, bank passbook showing Devi R. How to get refund? Please advise. இந்த ரீஃபண்ட் கொஸ்டினே ரொம்ப இதா இருக்குது. ஆக்சுவலா இதுல நான் புரிஞ்சுட்டது என்னன்னா டேட்டாபேஸ் மிஸ்மேட்ச்னால இவருக்கு ரீஃபண்ட் வரலங்கிறாரு. அதான் சொல்றாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டேட்டாபேஸ் கரெக்டா வரலன்னா என்ன கேட்டா அசஸிங் ஆபீசர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு பண்றது நல்லது.
ஏன்னா டேட்டா அசஸிங் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி நீங்க இருக்கிற ஆஃபீஸரை பண்றது நல்லது. ஆக்சுவலா இந்த எலக்ட்ரானிக்கா எனக்கு செக் பண்ணி தான் சொல்லணும். அடுத்து நியூ கிளைண்ட் அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் when he has to apply LUT with registration or after GST registration. கவிதா பிள்ளை மேடம், நீங்க GST எடுக்கும்போது LUT ஆப்ஷன் இல்ல. ஒன்ஸ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே பண்ணிக்கலாம். இது ஏஆர் நம்பர் தான் உங்களுக்கு LUT. டிபார்ட்மெண்ட்ல போய் எது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே பண்ணிக்கலாம். ஹவு டு ஜாயின் ஒரு டெலகிராம், நான் அதுக்கு ரிப்ளை போட்டேன். எல்விஆர் சார். அடுத்தது இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் ஓல்டு ஸ்கிராப்னு நினைக்கிறேன். இல்ல எஸ் ஸ்கிராப் பழைய ஸ்லாப் மாத்தி போட்டுருக்காங்க. ஓல்ட் ஸ்லாப் 21 22ங்கறார் சார். எனக்கு டிடிஎஸ்க்கு ஸ்லாப் இல்லையா, இன்கம் டாக்ஸ் ரேட்டுக்கு தான் ஸ்லாப் இருக்கு. இல்ல சார், அவங்க வந்து இந்த 0.75 இந்த கொரோனானால ஒரு கொஞ்சம் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அது அப்ளிகபிளா நியூ பழைய ரேட்டான்னு கேக்குறாங்க. இல்ல 31/3/2021 மட்டும் சப்போஸ் ஒரு செக்ஷன்ல 10% பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ ஒரு 31/3ல 14/5ல இருந்து 31/3 மட்டும் ஒரு சர்க்குலர் வந்தது. 10% ஒரு செக்ஷன்ல பிடிச்சா 7.5 பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 1/4க்கு அப்புறம் அந்த சர்க்குலர் இல்ல, ஃபுல் பர்சன்டேஜ் தான் as on today அந்தந்த செக்ஷன் என்ன சொல்லியிருக்கோ அந்த பர்சன்டேஜ் தான் பிடிக்கணும். ப்ரொவைடட் 2 ரீசன் செக் பண்ணிக்கணும். ஒன்னு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு செக்ஷன்ல சொல்லி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து அப்படியே எடுத்துக்க கூடாது, 2 ஃபில்டர் போடணும். ஒன்னு வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு பேன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும், பேன் நம்பர் இல்லைன்னா ஹையர் பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிக்கணும். 2 வந்து இந்த டைம் வந்து 206AB புது செக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் 3 years ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனால ஹையர் ரேட் வருது. ஸோ அதனால டிடிஎஸ் செக்ஷன் அப்ளை பண்றவங்களுக்கு அந்த ரேட்டுன்னு எடுக்காதீங்க. இந்த 2 ப்ரிகாஷன், ஒன்னு பேன் நம்பர் இருக்கு, ப்ரீவியஸ் 3 years ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கிற ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் தான். அந்த சர்க்குலர் வந்து 1/4ல இருந்து ஆபரேட் ஆகாது, எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், இதுல பிரச்சனை. இப்போ டிடிஎஸ் இது பண்ணும்போது வந்து ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இந்த காப்பி வந்து கொடுத்திருந்தாதான் அந்த எக்ஸஸ் டிடக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, கரெக்டா, பட்ஜெட்ல. இப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஐடிஆர் அந்த இது ஃபார்ம் 5 கொடுக்கணுமா, இல்ல அக்னாலஜ்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும்? 5 கொடுத்தா போதும். ஐடிஆர் 5 கொடுத்தா என்னோட இன்கம் தெரியும்ல சார் அவங்களுக்கு? இல்ல, ஐடிஆர் 5 வந்து இன்கம் தெரியும், பட் டீடைல் தெரியாது இல்லையா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, என்னோட அசசி ஒருத்தர் வந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வாங்கிக்கிறாங்க. இந்த நம்ம இந்த இதுக்குள்ள டிக்ளரேஷன் வாங்க, பாஸ்ட் 2 years வந்து நாங்க இதை ஃபைல் பண்ணிருக்கோம், சோ அண்ட் சோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ல டேட்ல பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். இந்த டிக்ளரேஷன் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆப்போசிட் லெட்டர் பேட்ல இந்த தேதிக்கு இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ல இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டா போதும். அந்த டிக்ளரேஷன் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கைங்கிறது ஐடிஆர் 5 இருந்தா கொஞ்சம் அது தெரிஞ்சு போயிருல சார். நம்ம அதாவது டிக்ளரேஷன் வாங்கிக்கலாம். we go on the basis of the declaration. டிக்ளரேஷன் ரிஸ்க் வந்து அவருக்கு. சரி. அடுத்து ஏமா மகேஷ் பண்ண கேட்டிருக்காங்க, ரீஃபண்ட் ரீசன் 18 யான் பர்ச்சேஸ் 5. அப்ப என்ன பண்றாங்க அவங்க, யானா பர்ச்சேஸ் பண்றாங்க 18% கொடுத்து, சாரி சேல் பண்ணும்போது 18, பர்ச்சேஸ் 5. அப்ப அங்க இன்வெர்டட் டூட்டி ஸ்ட்ரக்சர் வருவாங்க, அக்குமுலேட்டர் ரீஃபண்ட் தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்து பெருமாள் சார் உங்களுக்கு பிஎஃப்ல வந்து சார் அது வந்து பேசிக் பிளஸ் டிஏ மட்டும் கிடையாது, ஹோல் அமௌண்ட் என்ன ஏர்ன் பண்றாங்களோ அதுல எக்ஸப்ட் ஹெச்ஆர்ஏ அண்ட் ஓடிக்கு நீங்க பிஎஃப் பிடிச்சே ஆகணும், 12% பிடிக்கணும். அடுத்தது வந்து 10 year ரெஜிஸ்ட்ரேஷன். 10 year ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரஸ்ட் தான். ஏன்னா முதல்ல வந்து ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, இப்ப எல்லாம் ஆன்லைன்ல பண்ணதுனால இதோட 10 year ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒண்ணு இல்ல, அந்த 12A எக்ஸம்ஷன் அண்ட் செக்ஷன் 11 எக்ஸம்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு இருக்கு. அந்த 10A பிரகாரம் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா தான் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எக்ஸம்ஷன் ஆகும். வெறுமனே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு சும்மா இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாம உட்கார்ந்துருந்தா எக்ஸம்ஷன் கிடைக்காது. ஸோ அந்த 10Aங்கிற ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணி கமிஷனர் சாட்டிஸ்ஃபை ஆகி ஹியரிங் 2-3 டைம் போட்டு ஓகேன்னு அப்ரூவ் பண்ணி அந்த 12A ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தால் மட்டுமே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எக்ஸம்ஷன் ஆகும். 10A ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது 12A ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்டைன் பண்றதுக்கு உண்டான ஒரு ஃபார்ம். அடுத்து மை கிளைண்ட் இஸ் ஷிப்பிங் ஏஜென்ட் சார், we want டிடக்ட் டிடிஎஸ் ஃபார் ஏர் ஃப்ரைட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓஷன் ஃப்ரைட். சார் நீங்க ஷிப்பிங் ஏஜென்ட்னா உங்களுக்கு கொடுக்குற கமிஷனுக்கு உங்க அசசி தான் பிடிப்பாரு, உங்களுக்கும் டிடிஎஸ்க்கு சம்மந்தம் இல்லை. அடுத்து நீலகண்டன், டியர் சார், in case of petrol products we have received the purchase bills along with the TCS amount. C form is to be issued for the value within or without TCS. சார் C formங்கிறது வந்து அந்த CST க்கு மேல இருக்க அமௌண்ட் எவ்வளவோ அது பிளஸ் டாக்ஸ் தான்.
அடுத்த கொஸ்டின் இந்த அண்டர் 206 சார். அதுல ஒரு 206 கூட ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. அதனால சி ஃபார்ம் வந்து கொடுக்கலாம், இல்ல எல்லாத்துக்கும் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி. அடுத்த அப்ப அடுத்த 206(1)H வந்து 50 lakh ஒவ்வொரு வருஷம் பார்க்கணுமா இல்ல போன வருஷம் பார்த்தது போதுமான்ட்டு. பட் கரெக்ட் லீகல் இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா போதும்னு இருக்கு ஆக்சுவலா. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து போன வருஷம் அந்த 50 lakh மேல கிராஸ் ஆகி இந்த வருஷம் 50 lakh மேல கிராஸ் ஆகும்னா புடிச்சிருது பெட்டர். பட் ஸ்டேட் லீகல் இன்டர்பிரேஷன் 50 lakh each year கன்சிடர் பண்ணும். அடுத்து ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஐடிசி இஸ் லயபிள் வித் த செல்லர் நாட் டு தி பையர். பெருமாள் சார், இது அந்த மெட்ராஸ் அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் பத்தி கேக்குறான்னு நினைக்கிறேன். ஐடிசி இல்ல, அது வந்து சார் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல வந்து என்னன்னா தெளிவா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. யாரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணியாச்சு, த்ரூ பேங்க்ல பண்ணியாச்சு. இருந்தாலும் கூட 14/5/2018 வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் செல்லரை கேட்டாலும் கூட, இருந்தாலும் அந்த ஜட்மெண்ட்ல என்னன்னா தெளிவாக சொல்லப்படலை, நமக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலை. ஸோ இந்த கண்டிஷன் 16(4) என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும். அதுதான் ஜிஎஸ்டில இருக்கு அட் பர்சன்ட். ஸோ நீங்க அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஐடிசி எடுத்துக்கலாங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி வருதான்னா கிடையாது. பெருமாள் சார், இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான் சார். ஐ எம் பிகாம் கிராஜுவேட். ஹவ் டு கெட் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், ஆர்ஓசி, பிஎஃப், டிடிஎஸ், இஎஸ்ஐ டு இம்ப்ரூவ் த டெக்னிக்கல் ஸ்கில் இன் அவர் அக்கௌண்ட் ப்ரொஃபஷன். எக்ஸ்பெக்டிங் ஒரு வேல்யூபிள் கைடன்ஸ். சொல்லுங்க சார். இல்ல, அதுக்கு கொஞ்சம் பொறுமையா யார்கிட்டயாவது இந்த பழைய காலத்துல குருகுலம் கல்விக்கு போவாங்க, அதே மாதிரி ஒரு நல்ல சீனியரா பார்த்து கொஞ்ச நாள் போங்க. அவர்கிட்ட படிச்சா மட்டும்தான் இது வரும். அதாவது குரு இல்லாம வந்து எதுவுமே நடக்காது. நாங்களும் அப்படிதான் படிப்படியா வந்திருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா, ஒரு நல்ல கைடா, ஒரு மென்டரா பார்த்து செலக்ட் பண்ணி போங்க. அந்த இடத்துல இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். அடுத்து எல்யூடி நாட் கெட்டிங் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட். சார், எல்யூடி அப்ளை பண்ணதுல தப்பா இருக்கும். இல்லைன்னா கூப்பிடு, நான் எரிடெஸ்க்ல எங்க ஸ்டாஃபை ஹெல்ப் பண்ண சொல்றேன். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க தலையை நிம்முறதுக்குள்ள ஏஆர்என் வந்துடும். அதுல பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, ஏதோ ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கணேசன் சொல்லிட்டு, அது எனக்கு டைரக்டா வந்துச்சு. அதாவது என்னன்னா, ஐ க்ளோஸ் மை ஆர்சி அட் 25/3/2021. The portal shows suspended. How to close my RC கேட்டிருக்காரு. இல்ல, அவர் வந்து ஆர்சியை சரண்டர் பண்ணணுமா ரிவகேட் பண்ணணுமா? இல்ல, அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காரு. அவர் ஆர்சிஐ 25/3 க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா போர்ட்டல்ல வந்து சஸ்பென்ஷன் வருது. இல்ல, அப்ப என்ன அப்படின்னா, இவர் வந்து சரண்டர் பண்ணிருப்பாரு, சஸ்பென்ஷன் காமிக்கும். ஆபீசர் கேன்சலேஷன் ஆர்டர் போட்டா தான் கேன்சல் ஆகும். அவர் ஆபீசர் கேன்சலேஷன் போட்டோக்குள்ள வித்தின் 90 டேஸ்க்குள்ள ஜிஎஸ்டி அட்டென்ட் பண்ணணும் ஃபைனல் ரிட்டர்ன். அவர் கேன்சலேஷன் போடலைன்னா 90 டேஸ்ல இவருக்கு ஜிஎஸ்டி அட்டென்ட் ஓபன் ஆகும், இவர் ஃபைல் பண்ணிக்கலாம். அடுத்து பெருமாள் சார், உங்களுக்கு பிஎஃப் நீட் அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அது क्वेश्चन இல்ல. ஆமா, அது சொல்லிட்டோம். அடுத்து how to check my subcontract. அதான். ஆமா சார். சப்கான்ட்ராக்ட், அதாவது இப்போ அவர் கேக்குறது வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா நம்ம செக் பண்ண முடியுமா? பேங்கருக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு as on today நோ, அவர்கிட்ட இருந்து டிக்ளரேஷன் வாங்குறது தவிர வேற வழி இல்லை. ஜிஎஸ்டில அந்த ஆப்ஷன் இருக்கு, பட் இன்கம் டாக்ஸ்ல என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இல்லை. பேங்கருக்கு மட்டும் ப்ரொவிஷன் இருக்கு. சார், பெருமாள் சார், நீங்க தான் படிக்கணும். சேர் பாபு சார், சார் அதாவது கேளுங்க, we are running partnership firm with GST RC for transport. First customer GTA, so GST 1 filing. Exemption category, second customer vehicle giving for rent rupees 40,000 every month and showing SAC code 9965. CGST 9%, SGST 9%. Third customer trip basis work, they are not given consignment note, but SAC code at the same தான். Kindly advise all correct ன்னு போட்டுக்காரு. சார், நான் சொல்றேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவர் ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு சார். அதுல 3 விதமான தொழில் வருது. ஒன்னு ரிசிபியன்ட் ஆர்சிஎம்ல கட்டுறேன், ரெண்டாவது என்ன பண்றாங்க 9+9 கலெக்ட் பண்ணி கட்டுறாரு, மூணாவது பாயிண்ட் ட்ரிப் ஷீட் மூலம் பண்றாரு. இப்போ 3ஐயும் ஒரே ஆர்சியில பண்றது நல்லது இல்லை. ஏன்னா ரிசிபியன்ட் ஆர்சிஎம்ல கட்ட சொல்லும் போது நம்ம லாரிக்கு மற்ற எதுக்கு ஐடிசி எடுக்கப்படாது. ஆனா 18% கலெக்ட் பண்ணி கட்டோம்னா லாரிக்கு ஸ்பேருக்கு ஐடிசி எடுக்கலாம். மூணாவது ட்ரிப் ஷீட். இவரை வந்து 3 செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷனா வச்சு பண்றது நல்லது, ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன்ல பண்றது நல்லதல்ல. அடுத்து we are getting
ஏஆர்என் ஃபார் எல்யூடி am not getting சார். ஏஆர்என் வரலைன்னா உங்க எல்யூடி ஃபைல் ஆகலைன்னு தான் சார் அர்த்தம். மதன் சார் குட் ஈவினிங் போட்டுருக்காரு. அப்புறம் உடுமலைப்பேட்டையில இருந்து உரிமையோட பழைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறோம். நம்ம மதன் சார் வந்திருக்காரு. ஓகே, ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்க. இவரு நம்முடைய தேவேந்திரன் சார் எல்லாம் வந்துட்டு உள்ள வர முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து 100 கிராஸ் ஆகி போயிடுச்சு. இங்க வந்துட்டு இருக்கிறது 160 தாண்டிடுச்சு. தேவேந்திரன் சார் சன் வந்திருக்காருல மிதுட்ராம். ஆமா, அதனால நீங்க அப்பாட்ட சொல்லிருங்க. எல்விஆர் வர்றதுனால நிறைய முக்கியது. இல்ல சார் அங்க எல்விஆர் சார் உங்களுக்கு தான் பாவம். நீங்க தண்ணி வேணா குடிச்சிங்க பாவம். சார் டிடிஎஸ் டிடக்ஷன் சார், டிடக்ஷன் above 50,000 only applicable. Declaration or filing details required or not sir ன்னு கேக்குறாங்க. இது என்னன்னா இது எனக்கு இது என்ன புரியல. பட் ஆனா ஒரே ஒரு செக்ஷன் 194 ஐபின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்ட் வந்து 50,000 இந்த கேள்வி அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்ட் வந்து 50,000க்கு மேல போச்சுன்னா எல்லா இண்டிவிஜுவலும் ஹெச்எஃப்பும் irrespective of the tax audit, irrespective of the turnover TDS குடிக்கணும்னு இருக்கு. இந்த கேள்வி எனக்கு புரியல. பட் அந்த 50,000 சார் அது பெர் மந்த் இல்ல சார், 50,000 50,000 per month. சார் இவர் கேக்குற கேள்வி என்னன்னா 50,000 ரூபாய்க்கு மேல ஒருத்தருக்கு வந்து கொடுத்துறாங்க. அவங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்காட்டாலும் அவரோட டீடைல் வந்து ஃபைல் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. சார் இல்ல அவர் கேக்குறது எப்படின்னா சார் டிடிஎஸ் ரிட்டர்ன் குவார்டர்லி ஃபைல் பண்ணுவல. ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாரிக்கு எல்லாம் போட்டு பிடிக்கலனாலும் போட்டு ஃபைல் பண்ணுவோம்ல டீடைல். அதே மாதிரி இப்ப நான் 50,000க்கு மேல போய் பிடிக்கலனாலும் அந்த டீடைல் நம்ம 27A ஃபைல் பண்ணுவோம்ல டிடிஎஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் 26 அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய பேன் நம்பரை போட்டு 00 போட்டு ஃபைல் பண்ணுவோம்ல டாக்ஸ் ஆடிட் பர்பஸ். அந்த மாதிரி 50,000 பண்ணணுமான்னு கேக்குறேன்னு நினைக்கிறேன் சார். பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அது 24Q ஐடியா இல்ல. செக் பண்ணி 26Q 24Q salary 26Q பண்ணனும். அடுத்து வந்து if file GST attend if the officer cancel. ஆமா கரெக்ட் மிதுன்ராம். அதாவது நீங்க சரண்டர் பண்றீங்க அப்படின்னா ஆபீசர் கேன்சலேஷன் ஆர்டர் போட்டு 90 நாளைக்குள்ள ஜிஎஸ்டி அட்டெண்ட் பண்ணணும். இல்ல அவர் சூமோட்டோ பேசிஸ்ல கேன்சல் பண்ணிட்டாலும் நீங்க வித்தின் 90 days பண்ணணும். 90 daysக்குள்ள பண்ணலனா 91st டே பெர் டே 100 50 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 5,000 10,000 வந்துடும். இது வந்து ரொம்ப மோசமானது, வேற வழி இல்லை. அடுத்து பெருமாள் சார் 1819 January to March and 1920 I will take input in December 20. I will all my ITC whatever the impact I will take. எனக்கு புரியலையே, லெனோவான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கொஸ்டின் புரியலைங்க சார், சாரி. கொஞ்சம் நீங்களே மைக் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம், இல்ல கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பெருமாள் சார் புரியுதா பாருங்க. லெனோவா நான் சொல்றேன். அதாவது 1890 ஜனவரி டு மார்ச், அப்புறம் 1920ல இன்புட் எல்லாம் எடுத்துறாரு. இன் டிசம்பர் 2020ல, அதாவது 1819 1920 டிசம்பர் 2020ல எடுக்கிறார். இன்புட் எடுத்தா இது வந்து இந்த ஐடிசி எடுத்ததுக்கு இம்பாக்ட் என்ன, இது வந்து அலவுட் இல்லையா, எலிஜிபிள் இல்லையான்னு கேட்கிறேன். 18-19க்கு உங்களுக்கு 19 செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து அக்டோபர் 20ஆம் தேதி ஃபைல் பண்றதுக்குள்ள ஃபைல் பண்ணாதான் உண்டு. இதே நீங்க வந்து அந்த அக்டோபர் ரிட்டர்ன் ஒரு மாசம் கழிச்சு வேணாலும் ஃபைல் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் ஆக்சுவல் டியூ டேட்னு இருக்கு. அக்டோபர் 20க்குள்ள பண்ணிருந்தா தான் 18-19 ஐடிசி எலிஜிபிள். இல்லைன்னா ராங் அவைல்மெண்ட் 24% வட்டியோட கட்ட சொல்லி அரசாங்கத்தை நோட்டீஸ் வரும். அது அட்வைசபிள் இல்ல. 19-20க்கு டிசம்பர் 20ல எடுத்திருக்க தப்பு இல்ல. 19-20க்கு உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள். அடுத்து சார் பெருமாள் சார், அடுத்து திப்பு சுல்தான், அத வாசிங்க சார். பெரிய क्वेश्चन இருக்கு, பயமா இருக்கு சார். I have registered a startup India scheme because startups will get an 80% rebate on patent costs. This means that if and when a startup applies for a patent, the government will come to its aid by funding the defense of the patent. The company will thus get a rebate of 80% in the fees. How to claim this discount while filing trademark registration? சார் சாரி சார், எனக்கு ட்ரேட்மார்க் பெரிய ஒரு இது இல்ல. எல்விஆர் சார் இது ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா எல்விஆர் சார் சொல்றாங்களா, சொல்லுங்க சார். இது ஸ்டார்ட் அப் இந்தியால வந்து நார்மலா கவர்மெண்டோட சப்சிடி மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா எப்பவுமே வந்து நார்மலா ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது இவர் ஸ்டார்ட் அப் இந்தியால மட்டும்
ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்க கூட டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதனால வெறும் ஸ்டார்ட் அப் இந்தியா நேம் மட்டும் இருந்தா பார்த்தாது, அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து அதுக்கு ஏதாவது நம்ம சப்சிடி மாதிரி டிஸ்கவுண்ட் மாதிரி கவர்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்றாரு. பெரும்பாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிராண்ட் வாங்குற மாதிரி இருக்கணும். பட் இதுல எவ்வளவு அமௌண்ட்னு தெரியல. பட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்குன்னு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து கன்செஷன் இருக்கிற மாதிரி தெரியல இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா அதான் சார், ட்ரேட்மார்க்கை பொறுத்தவரை எந்த கன்செஷனும் கிடையாது சார். இருக்கிற மாதிரி தெரியல ட்ரேட்மார்க்கை பொறுத்தவரை. இல்ல அடுத்து ஐ வில் க்ளோஸ் மை ஜிஎஸ்டி 1/1/2019 பட் ஸ்டில் மை ஜிஎஸ்டி நாட் கேன்சல், ஸ்டில் ஏஆர்என் இஸ் பெண்டிங். சார் உங்களுக்கு வந்து 1/1/19 அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். நீங்க வந்து 90 நாள் கழிச்சு பார்த்தாவே ஜிஎஸ்டி அட்டென் ஓப்பன் ஆயிரும், தாராளமா பண்ணிக்கலாம். மிஸ்டர் கேஎம் தியாகராஜன் 9.75 ஐ டோன்ட் நோ தி மீனிங் ஆஃப் 9.75. சார் பேன் கார்டு ஒன்லி ஹேவ் லாஸ்ட் நேம் ஒன்லி, ஜிஎஸ்டி ஹவு டு ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் நேம். சார் ஒன்றும் இல்லை மேடம், நீங்க வந்து நீங்க ஆன்லைன்ல போய் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் சார் நேம் தெரிஞ்சிடும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் சார் ப்ளீஸ் டெல் அபௌட் நியூ வேஜஸ் கோடுன்னு கேக்குறாங்க. இல்ல அதாவது வேஜஸ் கோடு வந்து இப்போதைக்கு வராது சார், நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 1/4/2021 இருந்து அது அமல்படுத்த இருந்துச்சு. அது வந்து இந்தியாவில் எந்த மாநிலமும் அந்த சட்டத்தை வந்து எப்படி ஜிஎஸ்டிக்கு மாநில அரசுங்கெல்லாம் இது பாஸ் பண்ணுமோ அதே மாதிரி எந்த அரசாங்கமும் இதுவரை பாஸ் பண்ணல, ஓரிரு மாநிலங்களை தவிர. ஸோ அதனால நீங்க இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த 50% பேசிக் ஆன் கிராஸ் இந்த இது எல்லாமே நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் வேஜ் இப்போ வந்து ஒருத்தருக்கு 20,000 கொடுத்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 1,500 ரூபாய் பேசிக்கும்பாங்க, 2,000 ரூபாய் டிஎன்னு சொல்லுவாங்க, மீதி எல்லாம் இருக்கிற அலவன்சஸ் பேர்ல எல்லாம் போட்டுருவாங்க. இப்படி போட்டா என்ன ஆகும்னா போனஸ் கிடைக்காது, அவருக்கு கிராஜுவிட்டி கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய வந்து அந்த தொழிலாளிக்கு விரோதமா இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் என்னவோ அதுல வந்து 50% பேசிக் பிளஸ் டிஏ இருக்கணும், அது போக தான் மீதி எல்லா அலவன்சஸ். இதனால என்னன்னா பிஎஃப் டிடக்ஷன் ரேட் ஜாஸ்தியாகும், அவருக்கு சேவிங்ஸ் கூடும். ஆனா இப்போதைக்கு அது வராது, கவலைப்பட வேண்டாம். பெருமாள் சார், நம்ம ஈரோடு அட்வொகேட் சுந்தர் சார் வந்திருக்காங்க. அப்புறம் இவர் நம்ம ரிட்டையர்டு ஏசி விஜயகுமார் சார் வந்திருக்காங்க. வேற டோன்ட் ஷோ ஃபைனல் சார், டோன்ட் ஷோ ஃபைனல் ரிட்டர்ன் சொல்லியிருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், உங்க அசஸிங் ஆஃபீஸரை பாருங்க. அசஸிங் இல்லைன்னா ஹெல்ப் டெஸ்க்கு ஒரு மெயில் போடுங்க சார், போடுவாங்க. அசஸிங் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ள தேவையில்லாமல் நீங்க ஆர்சியை கேன்சல் பண்ணி லேட் ஃபீ கட்டக்கூடிய பிரச்சனைக்கு ஆளாயிருவீங்க. அதனால நீங்க உடனே உங்க அசஸிங் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுங்க சார். அடுத்து டியர் சேது சார், பெருமாள் சார் வாசிங்க, அடுத்த क्वेश्चन போயிடுச்சு அதுக்குள்ள. டியர் சார், my client doing cake manufacturing and selling through online like Zomato, Swiggy, and also selling end customer in shop. What is the rate for online sales and shop sales? முத்து பாண்டிச்சேரி முத்து சார், உங்களுக்கு கேக்க பொறுத்தளவு நீங்க நேர வித்தாலும் சரி, பார்சல்ல வித்தாலும் சரி, இல்ல பேக்கரியில சாப்பிட சொன்னாலும் சரி, நீங்க ஆன்லைன்ல வித்தீங்கன்னா நீங்க Zomato கிடையாது, த்ரூ Zomato ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலம் யூ ஆர் நாட் இ காமர்ஸ் ஆபரேட்டர். ப்ரொவிஷன்ல பொறுத்தளவு விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸ் இல்லை, ஷெட்யூல் தான். நீங்க கேக்க எப்படி வித்தாலும் என்ன ரேட் ஆஃப் ஒரே ரேட் ஆஃப் டாக்ஸ் தான். பெருமாள் சார் அடுத்த क्वेश्चन. My GST registration is cancelled on 30/12/2020, but it's crossed more than 90 days. But officers say it is not my hand, it over 90 days. So I get it on Supreme Court judgment. Also I get order also. I so to officer to say it is not applicable, it's state, but Tamil Nadu, so my question is not applicable, please. எனக்கு புரியலையே. இவர் அதாவது என்னன்னா அவருக்கு 30/12/2020 ஆர்சி கேன்சல் ஆயிடுச்சு. சரி, அப்போ வந்து இந்த இது 90 டேஸ் தாண்டினால இந்த ஆபீசர் வந்து என் கையில எதுவும் இல்லை, நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு இவர் கேட்கறாரு. அந்த ஆபீசர் சொல்றாரு அப்ப இது இந்த ஸ்டேட்டுக்குலாம் இந்த அப்ளிகபிள் இல்ல, தமிழ்நாடுக்கு இது அப்ளிகபிள் இல்லைன்ட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த சர்க்குலரை பார்க்காம இப்படி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு சர்க்குலர் வந்துச்சு, அநேகமா 3/2021 ஒரு சர்க்குலர். இல்ல பெருமாள் சார், இதுல என்ன ப்ராப்ளம், 30/12/20 மிஸ்டர் யுவராஜ் மைக் ஆஃப் பண்ணீங்க ப்ளீஸ். மிஸ்டர் யுவராஜ், பெருமாள் சார் இதுல என்னன்னா 30/12/20 நமக்கு கம்ப்யூட்டேஷன் பீரியட் அந்த சர்க்குலர்ல வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பெருமாள் சார் வருது தாராளம். ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம பிரகாஷ் சார் போட்டிருந்தாங்க, உங்களுக்கு இன்டர்னல் மெமோ வந்திருக்கு, 180 டேஸ் வரை பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். சர்க்குலரை பார்த்து பேசுங்க சார், இல்ல ஆபீசருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் லெட்டர் கொடுங்க சார்.
தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே ஒரு சர்க்குலர் வந்துச்சு, அதுக்குன்னு அப்ளை பண்ணு சொல்லி வந்துச்சு. சோ அதை பேஸ் பண்ணியே போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வர சொல்லிட்டா கம்ப்யூட்டேஷன் பீரியடுக்கு அடுத்தது வரது வர கொடுக்கலாம். செகண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துருச்சு. பெருமாள் சார் வந்து ஷாப் ஆக்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பத்தி கேட்கறாரு, சொல்ல முடியுமா? ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அண்ட் ஷாப் ஆக்ட். ஆமா, அதாவது வந்து ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இதுக்கு பேருங்க. இந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்கெல்லாம் ஃபேக்டரி ஆக்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு பிசினஸ் என்டிட்டி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். இதுல அப் டு 20 மெம்பர்ஸ்க்கு வந்து 1000 rupees பெர் இயர் ஃபீஸ். அது வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல கட்டிக்கலாம். இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். இது லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவேன்னா, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும், ஆபீஸா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாசம் அது வந்து ரினியூவல் பண்ணதுக்கு அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக ஒரு எத்தனை கிளைண்ட் இருக்கோ அத்தனை பேருக்கு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அப்ளிகபிள் ஆகும். ஸோ மினிமம் 1000 ரூபாய் வச்சாலும் கூட நம்மகிட்ட ஒரு 100 கிளைண்ட் இருந்தாங்கன்னா 1 லட்சம் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அது மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாயத்து, கார்பரேஷன், முனிசிபாலிட்டிக்கு போகக்கூடிய டாக்ஸஸ். இது வந்து சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஏர்லி 2 இதை எடுத்துக்குவாங்க. ஒரு ஹாஃப் ஏர்லியில வந்து 24,000 ரூபாய்க்கு மேல யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கு. கார்பரேஷனுக்கு ஒன்று, பஞ்சாயத்துக்கு ஒன்று, முனிசிபாலிட்டிக்கு ஒன்று. இதை வந்து என்ன பண்ணணும்னா அக்டோபர் 25ஆம் தேதிக்கு முன்னாடி கட்டணும். அதே போல ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள அந்த கார்பரேஷனுக்கு கட்டணும். அதை வந்து டிடக்ஷன் பண்ணி கட்டணும். அடுத்து குட் ஈவினிங் சார், பெருமாள் சார். மை கஸ்டமர் இஸ் ரன்னிங் is sweet show. It's manufactured by Seas and Kara. So my doubt is, what is the rate of tax, applicable rate of tax on sale of Kara? சார், இப்போ ஸ்வீட் காரத்தை பொறுத்து நீ பேக்கரி வச்சிருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பார்சல் வாங்கினாலும் சரி, டேக் அவே பண்ணாலும் சரி, உங்களுக்கு 5%. நீங்க ஸ்வீட் காரம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு கஸ்டம்ஸ் ஆக்டை போட்டு தான் பார்க்கணும். எப்பவுமே நான் பெருமாள் சார் 2 பேருமே வந்து HSS கூட SS கூட ரேட் ஆஃப் டாக்ஸ் சொல்ற வழக்கம் இல்லை. அது உங்களுக்கு தான் தெரியும். தப்பா நினைச்சுக்க, நீங்க பாருங்க. அடுத்து ESI பத்தி ஏதோ கொஸ்டின் சார். சார், அதாவது வந்து இப்போ இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ESI 4 பேருக்கு ஒரு கம்பெனில கட்டுறாங்க. இதுக்கு வந்து ஹாஃப் ஏர்லி ரிட்டர்ன், மந்த்லி ரிட்டர்ன் உண்டுமான்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த ரிட்டர்ன்ஸும் கிடையாது. முன்னால வந்து ஹாஃப் ஏர்லி ரிட்டர்ன் இருந்துச்சு. இப்போ எப்போ வந்து ஆன்லைன் பண்ணாங்களோ அந்த ரிட்டர்ன் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஹாஃப் ஏர்லி ரிட்டர்னுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. பேமெண்ட் கட் ஆகிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ தனியாக எந்த ரிட்டர்னும் கிடையாது. சார், இது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத கொஸ்டினா இருக்கு பெருமாள் சார். இது யாரு ரெட்மி 9ங்கிறது யார் சார் கேட்டவங்கன்னு மட்டும் கேளுங்க. இது அன்னெசரி கொஸ்டின், இதை நம்ம ஆன்சர் பண்ண வேண்டாம். லீவ் இட் சார். படிச்சு பாத்துருக்கீங்களா கொஸ்டின்? ரெட்மி கேட்டிருக்காருல, இதெல்லாம் வந்து அன்னெசரி, தேவையில்லா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து எனி ஒரு கொஸ்டின். ரெட்மிங்கிறவர் யார் நம்பர் மட்டும் பாருங்க. சரி பெருமாள் சார், அடுத்து வேற என்ன கொஸ்டின் சார்? கொஸ்டின் இருக்கா இல்ல டைம் ஆயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? இருக்கு, 10 நிமிஷம். யாராவது கேட்கறாங்க கேட்கட்டும், இல்ல ஜெனரலா சொல்றதுனாலும் சொல்லலாம். சரி சார், வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஜெனரலா எந்த டாபிக் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ரிகார்ட் இன்கம் டேக்ஸ், ROC, நான் பெருமாள் சார், இல்விஆர் சார், யாரை வேணாலும் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கும். எந்த டவுட் வேணாலும் கணேசன் சார் சொல்லுங்க. முந்தாளாவது திருமண விழா கொண்டாடிட்டு வரீங்க, 15வது திருமண விழா. நன்றி சார். ஒரு ஜிஎஸ்டில ஒரு கேள்வி, இன்கம் டாக்ஸ்ல ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். ஜிஎஸ்டில வந்து நம்ம 17-18ல வந்து ஒரு பில்லுல வந்து தப்பா டைப் பண்ணி GSTR 1 3 கம்ப்ளீட் பண்ணி ப்ரொசீடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி GSTR கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 1 lakh rupees நம்ம கட்டுற மாதிரி வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. அதான் நீங்க GSTR உள்ள B2 க்கு பதில் B2C போட்டீங்களா? B2B தான் எல்லாமே அதுல பக்காவா. அதாவது வேல்யூ வந்து சேல் வேல்யூவை நம்ம ஸ்டாஃப் கிளரிக்கல் மிஸ்டேக் 4 லட்ச ரூபாய் எடுக்கிறது 8 லட்சம் போட்டு டாக்ஸ் கட்டாங்க. இல்ல சார், இப்ப 4 லட்சத்துக்கு 8 லட்சம் 3B ல போட்டாங்களா, GSTR 1 ல போட்டாங்களா? GSTR 1 as well as 3B ரெண்டுலயுமே போட்டு ஃபைலும் பண்ணியாச்சு, கடந்து வந்துட்டோம். சரி, பாயிண்ட் அவுட் பண்ணா அந்த வருஷத்துல 2 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 3 லட்சம் கட்டின மாதிரி, எக்ஸஸா 1 லட்சம் கட்டின கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. அது இப்பதான் ஒரு நிமிஷம் சார், பணமும் 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டியாச்சு. கட்டி இருக்கு, ஆமா, கட்டின மாதிரி ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒண்ணும் பிரச்சனை. அந்த வருஷத்துக்கு 9 பண்ணதுல எக்ஸஸ் வந்திருக்கா சார்? 9 பண்ணல சார், அது பிலோ லிமிட் கேஸ் நாங்க பண்ணல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு 17 18க்கு எல்லாருக்கும் மேண்டேட்டரி 9, 18 19 19 20 தான் 2 crore லிமிட் கணேசன் சார். 17 18க்கு எல்லாருக்குமே 9. நீங்க 17 18க்கு 9ல அந்த எக்ஸஸ் காமிச்சிருந்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு சர்க்குலர் இருக்கு,
நான் சர்க்குலர் நம்பர் 10 நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப டேட்ல ஃபைல் பண்ண முடியுமா சார்? 17-18 தப்பு நடந்துச்சு. 17-18க்கு 2 இயர்ஸ் நீங்க 17-18க்கு நீங்க 9 பண்ணீங்கன்னா லேட் ஃபீ வரும். பாயிண்ட் நம்பர் 2 அந்த 2 இயர்ஸ் டைம் முடிஞ்சிருது நமக்கு ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு. ரைட், அதுல லாக் வேஸ்ட். ஆமா சார், இன்கம் டாக்ஸ் கேளுங்க, நம்ம எல்பிஎஸ்ஆர்ல இருக்காங்க சொல்லுவாங்க. சார் அந்த டிடிஎஸ் இது வந்து இப்போ நம்ம லாஸ்ட் குவார்டர்லி ஃபைல் பண்ணாம விட்டுருச்சு சார் பார்ட்டி ஜனவரி டு மார்ச் இல்லையா சார்? சரி. அது வந்து இப்போ இந்த ஆமா சாரி லாஸ்ட் இயர் 2021ல தேர்ட் குவார்டர் ஃபைல் பண்ணாம விட்டாச்சு. ஃபோர்த் குவார்டருக்கான டைம் வந்து தான் 31/5. இப்போ அந்த தேர்ட் குவார்டர் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் சார். இப்போ வந்து பெனால்ட்டி தான் 6000 தான் இல்ல இருக்கு. அது வந்து ஃபோர்த் குவார்டரோட ஆட் பண்ணி கட்டலாம் ஃபைல் பண்ணலாம்ன்ற மாதிரி பொசிஷன் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார், கணேசன் சார், இப்போ நமக்கு தேர்ட் குவார்டருக்கு டியூ டேட் 30th ஏப்ரல் தான். நோட்டிபிகேஷன் வந்திருக்கு நடுவுல, கரெக்டா இல்லையா சார்? தேர்ட் குவார்டருக்கு 30 நாள் தான். தாராளமா பண்ணுங்க. நமக்கு இவ்வளவு கொரோனா இந்தியாவே கொந்தளிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா லேட் ஃபீ போட மாட்டேன். என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன், தைரியமா பண்ணுங்க சார். இல்ல 234E ஒரு செக்ஷன் இருக்கு. 234E ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல ஒரு 200 per day வரும் நினைக்கிறேன். 200 per day வரும். பட் எனக்கு தெரிஞ்சு எல்பிஆர் சார் கண்டிப்பா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப இந்த ஜிஎஸ்டி லேட் ஃபீ மாதிரி கட்டிட்டு தான் ஃபைல் பண்ண முடியும் இல்ல. ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் நோட்டீஸ் வந்து கட்டிக்கலாம். கரெக்ட், வெரி குட். இந்த ஒரு 5 நாளைக்கு லேட் ஃபீ கட்டா போதும். பட் அது நான் என்ன சொல்றேன்னா, ஃபைல் பண்ணி விடுங்க, அப்புறம் நோட்டீஸ் வந்தா பார்க்கல. இல்ல சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து அது 5 நாள்னா பிரச்சனை இல்ல சார். நானு ரொம்ப முன்னாடி டேட்டா இருக்குன்னு பார்த்தேன். 30 ஏப்ரல் 5 நாள் நோட்டிபிகேஷன் 30 நாள் தான். थैंक यू சார், थैंक you. அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 9 2021 சார் 2021க்கு 9C வரல. வரட்டும், பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். அவர் கேக்குறது சிஏ அட்டஸ்டேஷன் பண்ணணுமான்னு கேக்குறாரு. அதான் 9Cக்கு ஃபினான்ஷியல் 2020 சொல்லவே இல்ல. அமௌண்ட் கூட பண்ணலாம்ல, நம்ம அதை வச்சு சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா இன்ஸ்டிடியூட்ல கேட்டுட்டு இருக்காங்க, மேபி பலிக்கலாம் இல்ல வெங்கட்ரமணி சாருடைய வார்த்தை இல்ல. ஆனா அதுல என்னன்னா, எல்லா ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்லயும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். என்னோட பர்சனல் வியூ வந்து 2021க்கு ஜிஎஸ்டி ஆடிட் இருக்கும்ட்டு. ஏன்னா சிஜிஎஸ்டி ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணாதுன்னு பார்த்தாது, ரெஸ்பெக்டிவ் எஸ்ஜிஎஸ்டி ஆக்டும் பண்ணணும். அதனால இந்த அதுவும் இல்லாம இன்ஸ்டியூட் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கனால 2021 எப்படி இருந்தாலும் தாட்டிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல ரெண்டாவது வெங்கட்ரமணி சார் சிஏ அட்டஸ்ட் பண்ணலனாலும் ப்ரொஃபஷனல் தான தயார் பண்ணி கொடுக்க போறோம். அட்டஸ்டேஷன் தான் கிடையாது. கையெழுத்து இப்ப இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் மாதிரி தான். இப்ப இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நான் டாக்ஸ் ஆடிட் கூட நம்ம தான அதாவது நான் ப்ரொஃபஷனல் தான் தயார் பண்ண போறோம். சைன் பண்ணல, அசஸி சைன் பண்றாரு. என்னைய பொறுத்தளவு அட்டஸ்ட் பண்ணாத நல்லது. நமக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது we will learn more compared to preparation. இல்ல அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும். நம்ம செஞ்சா கூட பொறுப்பு பிசினஸ் மேனுக்கு வந்துரும். ஏன்னா சில இடத்துல வந்து எங்களுக்கு தெரியாது, டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு ஃபைல் பண்ணிட்டாங்கிற மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு கையெழுத்து போடும்போது அவங்களுக்கே அது என்னங்கறதாவது ஒரு கிளான்ஸ் பாக்குறதுக்கு ஒரு இதா இருக்கும். அடுத்து பெருமாள் சார், கேன் யூ டெல் அபௌட் பிஎஸ் அகாடமின்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் யாதவ் பாலாஜி. சொல்லுங்க சார். சார் அதாவது வந்து பிஎஸ் அகாடமி வந்து நாங்க ஆக்சுவலா திரு நானும் சேது அவர்களால் சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஃபைல் பண்றதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 17-18ல வந்து எல்லாரும் ஒரு சிரமம் பண்ணும்போது வந்து நாங்க என்ன பண்ணோம், சரி இது ஏன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்க ஒரு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 50-60 பேருக்கு போட்டோம். அது எங்க இல்லாம ரீச் ஆகி போய் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காரக்கு இடம் இல்லை. அந்த ஹாலில வந்து கிட்டத்தட்ட 150 பேர் தான் அலவுடு. அப்புறம் நாங்க தெரிஞ்சவங்கள சொன்னபோது ஒருத்தர் பல்கா வந்து ஒரு அசோசியேஷன்ல இருந்து 45 பேருக்கு புக் பண்ணி விட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹையர் கிராசிங் ஆகி போச்சு. 250 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அப்புறம் வந்து உட்கார்ந்த 150 பேர் வெளியே போய் அந்த ஜிஎஸ்டிஆர் 9 வந்து இந்த கிளாஸஸ்க்கு போன பிறகு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் வரிசையா எல்லாமே கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்ஸ் போட்டோம். ஜிஎஸ்டி அதாவது முதல் பாகம் 1 போட்டோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000 புக்கு தமிழ்நாட்டிலே வந்து ஜிஎஸ்டில வந்து பெரிய பப்ளிஷர்ஸ்க்கு பிறகு தமிழ்ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன புக்கு எங்களுது. அதே போல எல்லாமே ரீச் ஆன புக்கு எங்களுது. அதுக்கு பிறகு ரெகுலராகவே வந்து இந்த 9C பத்தி கிளாஸஸ் பண்ணோம். பிறகு வந்து முக்கியமா வந்து என்னன்னா எதுல நமக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகி போச்சுன்னா ஜிஎஸ்டிஆர் பிராக்டிஸ்னர் ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியா லெவல்ல நடந்துச்சு. அப்போ
அதுவும் வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து நம்பர் ஆஃப் பிராக்டிசஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கங்கிறதெல்லாம் வந்து ஒரு டவுட்ல இருந்தப்போ என்னன்னா, சரி அதுக்கும் நாங்க வந்து ஆரம்ப கட்டங்கள்ல வந்து நெருங்கிய நண்பர்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி பிராக்டிசஸ் எப்படி பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகலாங்கிறது வந்து சொன்னப்போ அதுவும் கூடி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எல்லாம் கூடின பிறகு உங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரை எல்லாருமே எங்களுக்கு வந்தாங்க. இதுல வந்து நாங்க பெருமையா தான் சொல்றோம். அது வந்து யார் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பாஸ் ஆகினாங்கன்னா ஒரு 75 பேர் நம்ம கிட்ட வந்து எங்க கிட்ட வந்து ஜிஎஸ்டிஆர் பிராக்டிஷனர் எக்ஸாமுக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க. இந்த நேரத்துல நீங்க நேர்ல இருந்தா நல்ல கரகோஷம் எழுப்பி இருப்பீங்க. இப்படியே இல்லாட்டாலும் இப்போ இந்த இதுல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரியாக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க வந்து பண்ணதுல 75% மேல வந்து எங்ககிட்ட ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் எக்ஸாமுக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க தான் பாஸ் ஆயிருக்காங்க. இது நாள் வரை கிட்டத்தட்ட 4 எக்ஸாம் என்னவோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4லயும் டோட்டல் வந்து 75 மேல வந்து எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நாங்களும் ரெகுலரா கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ச் ஜிஎஸ்டி ஆக்ட் ரூல்ஸை பத்தி ஆஸ் இட் இஸ் ஆக்ட் ரூல்ஸ் வாசிச்சு சொல்றது இல்லை. ஆக்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரீப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. அது அப்படியே ரூலையும் அதையும் வந்து கண்டென்ட்ஸை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் கைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுல அதாவது 3 பேட்ச்ல இதோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 372 பேர் பக்கத்துல கலந்துக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நிறையவே ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து நாங்களும் ப்ரொபோகண்டா பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ரீச் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பிஎஸ் அகாடமியோடைய ஒரு சிறிய வரலாறு. இதுல ஏதாவது விடுவிட்டு இருந்தா சேர்ந்து சொல்லலாம். இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பெருமாள் சார் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பேமெண்ட் கிளாஸ் எப்பன்னு கேட்குறாங்க. நான் நெக்ஸ்ட் பேமெண்ட் கிளாஸ் கண்டிப்பா நாங்கள் அடுத்து போஸ்ட் பண்றோம். டைம் ஆயிடுச்சு பெருமாள் சார், க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, வாட் ஆஃப் தேங்க்ஸ். யாருங்க யாருங்க? ஹலோ சார், நான் ஈரோடு முருகேசன் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். இந்த காம்பவுண்ட் கீழ இருந்த ஜிஎஸ்டிஆர் புத்தகத்துல ஃபைல் பண்ணிட்டேன். சரிங்க. ஆனா அதுல என்ன காலம் நம்பர் 6 பண்ணாம இது ஃபைல் பண்ணியாச்சு. இது பண்ண முடியுமா சார்? சார் ஒன்ஸ் ஃபைல் பண்ணியாச்சா ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும் பார்க்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகேயா பெருமாள் சார்? நான் வாட் ஆஃப் தேங்க்ஸ் நான் சொல்லிட்டுமா? ஒரு 2-3 கொஸ்டின் முடிச்சுட்டலாம். ஒரே நிமிஷம். அப்ப கொஸ்டின் நிறைய இருக்கு. அதாவது கேஒய்சி டியூ டேட் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். கேஒய்சி ஆர்ஓசி கேஒய்சி டேட் வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 30/6/2021. அது போல கண்டினியூவா இமெயில் வந்து ஃப்ரீ மீட்டிங் கண்டக்ட் பண்ணக்கு இருக்கிறோம். அதையும் நம்ம சொல்லிடுறோம் சார். அடுத்து வேற எது கொஸ்டின்? ஐடிஆர் ஃபைல்ட் ஏதோ இருக்கு. ஐடிஆர் 3 ஃபைல்டு வெரிஃபைட் பட் ஸ்டில் ரீஃபண்ட் நாட் ரிசீவ். ஹவ் டு கெட் ப்ளீஸ் அட்வைஸ். ஸோ ரீஃபண்ட் நார்மலா வராம இருந்தா நேர்ல ஒரு ஐடி ஆபீசர் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போகலாம். அப்படி ரொம்ப 2-3 டைம் இருந்து வரல அப்படின்னு சொன்னா சிபிடிடி ஒரு அந்த வெப்சைட்ல வந்து அந்த வெப்சைட் நேம் எனக்கு தெரியல, நான் சொல்றேன், இதுல ஷேர் பண்றேன் டெலிகிராம்ல. அதுல வந்து ஒரு கிரீவன்சஸ் போட்டா கொஞ்சம் சீக்கிரம் வருது. பெரிய அமௌண்ட் சொல்றேன், பெரிய அமௌண்ட்ல. சார், I have filed GSTR 3P and GSTR December 2018 2 bills. But I have not filed in GSTR 1 but not shown. I show 3B and I have சார் இது புரியல என்ன சொல்றாருன்னா 3Bல நான் பண்ணிட்டேன், GSTR 1ல பண்ணலங்கிறாரு. 1ல பண்ணி 3Bல பண்ணல கூட டாக்ஸ் DRC 03 போய் கட்டலாம். இப்போ 3Bல கட்டி 1ல பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நோட்டீஸ் வந்தா நான் டாக்ஸே வேணா கட்டிட்டேன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஃபெசாயை பத்தி கேக்குறாங்க பெருமாள் சார், எதுவும் சொல்ல முடியுமா? இல்ல, ஏதாவது அது வந்து நாம டீல் பண்றல, அது வந்து ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல்ஸ், இது வந்து தனியா தான் சார் பாத்துக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நீங்க அப்ளை பண்ணி வாங்க. அடுத்து சார், ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ஃபைல்ட் இஸ் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் as taxable sales unpaid tax amount since they are not applying. சார் நீங்க வந்து இப்போ எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அது எல்யூடி தேவையில்லை. ஒழுங்கா வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்துடும். இதை கரெக்டட் இன் ஃபார்ம் 9, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. GSTR 9 tell about HSN code and its effect April 21. வெரி குட். இப்போ ரீசன்ட் நோட்டிபிகேஷன் படி நீங்க ஏப்ரல் 21 இருந்து irrespective of the turnover B2B பண்ணினால் கண்டிப்பாக நீங்க HSN கோடு குட்ஸாக இருந்தால் போட வேண்டும், சர்வீஸ் சார்ந்த SAC கோடு போட வேண்டும். சப்போஸ் B2C இருந்தால் தேவையில்லை. உங்க டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு
கீழே இருக்குமா 2 டிஜிட், 1.5 கோடி to 5 கோடி 4 டிஜிட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா 8 டிஜிட். கைண்ட்லி கெயிட் ஃபார் எனி சர்டிபிகேட் கோர்ஸ் அவைலபிள் கவர்மெண்ட் ஆதரைஸ். சார் இதுக்கு ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி பிராக்டிஷனருக்கு தான் சார் இருக்கு. அதை நாங்க இப்போ கூட 3-4 பேட்ச் நடத்திக்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ச் நடக்கல எங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்க will inform you. கேவைசி சொல்லியாச்சு. we are eager to attend every free online meeting. ரெட்மி யாருன்னு தெரியல, எவ்ரி வீக் வைங்கன்னு சொல்றாரு. அதான் வந்து பெருமாள் சார் டிசைட் பண்ணுவாரு. அடுத்து வேற ஒண்ணும் ஜிஎஸ்டி HSN B2B ஜிஎஸ்டி எஃபெக்ட் சார் 1/4/2000. கேகே ரவி வீரப்பன் சார் சேலம். ஏப்ரல் 21. I am one of the student passed due to your class. நீலகண்டன் போறவங்க கிளாஸ்லாம் பாஸ் பண்ணேன். சரி, ஓகே, தேங்க்யூ சார். கான்ஃபிடன்ட் ஒர்க்கிங் பிகாஸ் ஆஃப் தி கிளாஸ் கவிதா. ஓகே ஓகே பெருமாள் சார், வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டுமா? ஓகே, இதுகாரம் நன்றியா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடன் தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஆன்சர் பண்ணி மரியாதைக்குரிய சீனியர் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் உடன்பிறவா சாதகர் எல் வெங்கட்ரமணி சார் அவர்களுக்கும், எங்க இங்கே வருகை தந்த சேலம் செக்ரட்டரி மிஸ்டர் கே வீரப்பன், பாண்டிச்சேரி செக்ரட்டரி மிஸ்டர் நீலகண்டன், சிவாயன்ம கணேசன் சார், அண்ட் ஆரணி ஆடிட்டர் விஜய நாராயணன், அண்ட் நாங்களெல்லாம் ஜட்ஜ் என்ற அன்போடு அழைக்கும் முருகானந்த சார், அப்புறம் தஞ்சாவூர் ராஜராஜ் சோழன், மை பிலஃபோர்டு சீனியர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஹானரபிள் பாலசுப்ரமணியன் சார், தஞ்சாவூர் கண்ணன் சார், அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுல ஒரு டவுட் இது என்னன்னா, வெங்கட்ராமன் சார் இனிமேல் மிஸ் பண்ணாம வருவார், எப்பவுமே எல்லா வாரமும் வருங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால நாள் மட்டும் இல்ல, இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் வருமான வரி சம்பந்தமாக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேள்வியிட கேட்கலாம். நீங்கள் அதாவது வந்து இது வந்து சிந்து பாத்துக்கு என்றைக்கு முடிவு கிடையாதோ அதே போல நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர்ல வெங்கட்ராமன் சாருக்கு வந்து முடிவே கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தேங்க்யூ. கண்டிப்பா பண்ணி தரேன். தேங்க்யூ எல்விஆர் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீ உங்களுடைய இத ஒபினியன்ஸ் எல்லாம் டெலிகிராம்ல போடலாம் சார், அப்பதான் ஒரு எந்துவா இருக்கும். எல்லாரும் பார்ட்டிசிபென்ட் தயவு செஞ்சு உங்க ஒபினியன் டெலிகிராம்ல போடுங்க சார். தேங்க்யூ வெரி மச். Thank you.